என்னோடு பயணிக்கும் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிதம்பரம் கீழ வீதியில் இருக்கிற வீரசக்தி ஆஞ்சநேயர் ஆலயம், அப்புறம் தேருக்கு பக்கத்தில் இருக்கிற நேரு எதிரில் இருக்கிற தான்தோன்றி விநாயகர் ஆலயம், இந்த இரண்டும் வர 17ஆம் தேதி அன்னைக்கு இடிக்க போகிறதா அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்து எல்லாமே தோல்வி அடைஞ்சிச்சு. 17ஆம் தேதி அன்னைக்கு இடித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. முறைப்படி காவல்துறையிலிருந்தும் கோவில்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. 17ஆம் தேதி அன்னைக்கு கோவில் இடிக்க போகிறோம்னு சொல்லி. ஒரு நல்ல ஆலயம், 2 ஆலயங்களும் அது நம்ம சிதம்பரம் பூமியிலிருந்து அகற்ற போகிறாங்க. தில்லை மண்ணிலிருந்து இந்த 2 ஆலயமும் போக போகுது. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், முடியலை. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த பதிவு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி, யாராவது ஒரு கண்ணுக்கு, இல்லை ஒரு நீதிபதியோ, இல்லை ஒரு அரசியல்வாதியோ, இல்லை ஒரு நல்ல வக்கீலோ, அக்கறையுள்ள யாராவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி இந்த கோவில் இடிக்க போகிறத தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான் இது. அதனால் இந்த பதிவை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அது நிறைய பேர் சென்றடையுங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், இறை நம்பிக்கை எனக்கு இல்லை, இந்த கோவில் இடிச்சிடலாம், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த பதிவில் எந்த கருத்தும் பதிவிடாதீங்க. அப்படி ஏதாவது மீறி பதிவிட்டிங்கன்னா நான் உங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணுறத தவிர வேறு வழி தெரியல. ஏன்னா நாத்திகம் ரொம்ப நாளைக்கு வேடம் போட முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். இதில் தயவுசெய்து கண்ணாபின்னான்னு யாரும் பதிவிட வேண்டாம்னு பணியோடு கேட்டுக்கிறேன். அரசோட கவனத்துக்கும், அரசு அதிகாரிகளோட கவனத்திற்கும், நீதிமன்றத்தோட கவனத்திற்கும் இந்த பதிவு போகணுங்கிறது நம்ம எல்லாருடைய விருப்பமாக இருக்கணும். என்னுடைய நிறைய பதிவுகளை நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. சிதம்பரத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் அதை நம்ம பேசும்போது நிறைய ஷேர் பண்ணி நிறைய நம்ம நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கோம். இந்த 2 கோவில் போகிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. அதனால் இந்த பதிவை தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ் உங்கள் முகநூல் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் அதை ஷேர் பண்ணுவாங்க. அப்படி யாராவது ஒருத்தவங்க பண்ணும்போது சிலரோட கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளால் ஆன முயற்சியை எடுப்போம். அதையும் மீறி போனால் நம்ம என்ன செய்ய முடியும்? பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் ஷேர்.